இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு சபை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மூலமான இந்த விஷயத்திலே ஒரு சில விஷயங்களை சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன். அதாவது இன்று நாட்டிலே பல்வேறு குற்ற செயல்கள் ஈடுபடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அளவுக்கு அதிகமான கொலைகள் பல இடங்களிலே நடைபெறுகின்றது. இன்று சர்வசாதாரணமாக அமெரிக்காவைப் போல துப்பாக்கியோடு திரிகின்ற நபர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நபர்கள் எல்லாருமே இந்த அநேகமாக போதைப் பொருள் போதை வஸ்து கடத்துகின்ற மக்கள், அதாவது நபர்களை சேர்ந்தவர்களாக இருக்கின்றதை அதற்காக தங்களை தாங்களே சுட்டுக்கொள்வதற்கான காலகட்டங்கள் இப்பொழுது நடைபெறுகின்றது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் நாட்டிலே இன்று ஒற்றுமை அல்லது ஒற்றுமை என்று சொல்வதை விட ஒற்றுமை இல்லை என்று சொல்வதை விட அதிகமான துஷ்பிரயோகங்கள் நடப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. இன்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக மக்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய, சாதாரணமாக ரோட்டில் போகிற ஒருத்தன் எங்கேயாவது சூடுபடுற ஒருத்தனுக்காக அவன் சூடுபட வேண்டிய சில சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகின்றது. ஆகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அமைச்சுகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாட்டிலே எப்படி நீங்கள் லஞ்சம் ஒழிப்பு என்று சொல்லி லஞ்சத்தை ஒழிக்கின்றீர்களோ அதே போல குற்ற செயல்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குற்ற செயல்கள் இருக்கும் வரைக்கும் ஏனைய எங்களுடைய தொழில்களை நல்ல முறையிலே பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். எதிர்காலத்திலே நான் நினைக்கின்றேன் போலீஸுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுவதாக அறிகின்றோம். ஆகவே இந்த ஆட்சேர்ப்பின் பொழுது மலையக இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விசேஷமாக நாங்கள் கடந்த வாரத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய பேசிய பொழுது இதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போல் இந்த ஆட்சேர்ப்பு நடைபெறும் பொழுது போலீஸ் உத்தியோகத்தர்களாக, போலீஸ் கான்ஸ்டபிளாக மலையக இளைஞர்களையும் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக அண்மையிலே மட்டக்களப்பிலே பேராசிரியர் ஒருவர் இவ்வாறான கடத்தி கொண்டு போய் அவர்களை கொலை செய்த சம்பவமும், யாழ்ப்பாணத்திலே பல்வேறு சம்பவங்கள் நடப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய, சாதாரண ஒரு தாலி கொடிக்காக ஒரு நபரை, அம்மாவையும் பிள்ளையும் கொலை செய்த, கிணத்திலே போட்டு கொலை செய்த இதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான குற்ற செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விசேஷமாக இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே போல இந்த நிலைகளினால் இனங்களுக்கிடையே முரண்பாடு, பிரதேசவாதம் பேசுவதனால் இந்த நாட்டிலே மீண்டும் மீண்டும் எங்களுடைய ஒற்றுமை நிலைக்குலைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைகள் மாற வேண்டும் என்பதையும், இப்பொழுது அரசாங்கத்திற்கு பல்வேறு சிக்கல்கள், அதாவது உலக நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சிக்கல்கள் மத்தியிலே அரசாங்கம் இன்று பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலும் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு இந்த நேரத்திலும் இந்த மலையக இந்த இலங்கை நாட்டினுடைய நிலைமை சரி செய்வதற்கான அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் அது சரியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இன்று டீசல், பெட்ரோல், அதே போல பல்வேறு பொருட்கள் இந்த நாட்டிலே தட்டுப்பாடு நிலவாமல் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விசேஷமாக மரக்கறி செய்கையில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு இப்பொழுது உரம் தட்டுப்பாடாக இருக்கின்றது. இந்த உரமும் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கான, நினைக்கிறேன் சமாதானம் உருவாகினால் அதை செய்யலாம். இல்லாவிட்டால் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இந்த முறை அட்வான்ஸ் லெவல் பாடங்களிலே மலையகத்தை சார்ந்த அதிகமான மாணவர்கள் உதிரியாக இருந்தாலும், ஒரே பாடசாலையில் இல்லாவிட்டாலும் உதிரியாக ஒவ்வொரு பாடசாலையிலும் அதிகமான 3A பெற்றிருப்பதை நாங்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மலையக
மக்கள் படிக்காதவர்கள் முட்டாள்கள் என்று சொன்ன இந்த காலகட்டத்திலே மலையகத்திலே இருக்கின்ற மாணவர்கள் இவ்வாறு பெறுபேறுகளை பெற்றிருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் மலையகத்திலும் கிளிநொச்சியிலும் படிக்காதவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று சொன்ன மக்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதுலேயும் கிளிநொச்சி மாணவன் திருக்குமரன் அவர்கள் அதாவது இலங்கையிலே மேத்ஸில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். ஆகவே அப்படி பெற்றிருக்கின்ற மாணவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. எந்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுவது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் என்பதையும் சொல்லி பிரதேசவாதங்கள் மதவாதம் இனவாதம் பேசாத இந்த ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு பேச்சை நிறைவு செய்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.